பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பாஜக, பாமக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் அறிவித்த பிறகு தற்பொழுது முதல் முறையாக வருகிற 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார். மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா பாஜக கூட்டம் மட்டுமல்லாது என்டிஏவோட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிருக்க ஒரே மேடையில கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையேற இருக்காங்க. அந்த நிகழ்வு என்னென்ன ஏற்பாடுகள் பாஜக சார்பில் செய்யப்பட்டிருக்கு? இது ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாஜக கூட்டணி பலத்தை காட்டும் வகையில இருக்குமா சார்? இது வருகின்ற 23ஆம் தேதி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வருகின்ற 23ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் அருகில் ஹைவே ஹோட்டல் அருகே உள்ள கல்லார் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவங்க என்டிஏக்கான முதல் தேர்தல் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் என்டிஏ சார்பாக உள்ள அனைத்து கட்சியினரும் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் தலைமையில் நாங்கள் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைவரும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பூஜை போட்டுள்ளார்கள். நாங்கள் எல்லோருமே கலந்து 23ஆம் தேதிக்கு அதை ஒரு பெரிய சக்சஸா வரலாறு காணாத ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுக்கு முழு முயற்சியோடு ஈடுபடுவோம். கடந்த காலங்களில் என்டிஏவில் இருந்த தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு முன்னதாக அவங்களும் இந்த கூட்டணிகளை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவங்க தரப்புல சொல்றாங்க, தேமுக தரப்புல. அதே போன்று இன்னும் சில கட்சிகள் மேலும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தவரை நம்ம மேலும் சில கட்சிகள் இணையலாம்னு நம்பலாமா சார்? கண்டிப்பாக. நம்ம இந்த கட்சியின் தலைமை ஏற்று நடத்துவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் சில கட்சிகள் இணையும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப சாணக்கியத்தனமான எலெக்ஷன்ஸ் நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் நிறைய பேரை எங்க கூட்டணியில் இணைப்பார்கள். கண்டிப்பாக அது இணைப்பு நடைபெறும். 23ஆம் தேதி உங்களுக்கு அது அனைவரும் யார் யாரெல்லாம் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள், எங்கள் அணியில் இருக்கிறார்கள் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழகம் முழுவதும் ஒரு பக்கம் பொங்கல் சூடுபிடித்திருக்கிறது, தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. மற்றொரு பக்கம் இந்த ஜனநாயகன் விவகாரம் தான் பெரிய அளவுல பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. மத்திய அரசே இதை கையில வச்சிருக்கு. அதாவது சென்சார் போர்ட மத்திய அரசு கைப்பாவையா சிபிஐ, அமலாக்கத்துறை அதனுடைய பார்வையில இது வச்சிருக்க சொல்லிட்டு முதல்வர் குற்றம் சாட்டுறாரு. ராகுல் காந்தி நேத்து அவரும் ஒரு குற்றம் சாட்டுறாரு. உங்களுடைய பதில் பாஜகனுடைய? பாஜகவின் பதில் இல்லாமல் என்னுடைய பதிலும் இதுல சேர்த்துக்கிறேன். முதல்வருக்கு ஒரே ஒரு கேள்வி. 2010-11 ஆகிய வருடங்களில் யுபிஏ கவர்மெண்ட் நடந்தது. இவங்க குடும்பத்தை சார்ந்த இருவர் மத்திய அமைச்சராக இருந்தார்கள். திரு அழகிரி அவர்கள், திரு தயாநிதி மாறன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் TR பாலு இருந்தார்கள். அப்பொழுது 2G வழக்கு சிபிஐயால் தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது சிபிஐ எல்லாம் இவர்களுடைய கைப்பாவாக இருந்ததா? இப்போ இருக்குன்னா அப்ப அவர்கள்கிட்ட இருந்திருக்கணும். அப்படி அவர்கள் கையில் இருந்திருந்தால் அவர்கள்தான் ராஜாவையும் கனிமொழியும் சிறையில் அடைத்தார்களா? அதுக்கான பதில் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு சிபிஐ என்ற ஒரு சிபிஐயை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சிபிஐயும் சிபிஎஃப்சியும் இடி எல்லாம் எங்க பாஜக கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க கவர்மெண்ட்ல இருக்கோங்கிறதுக்காக. என்னுடைய கேள்வி முதல்வருக்கு ராகுல் காந்திக்கு 2010 2011 2G வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மத்திய மந்திரியான ராஜாவையும் கனிமொழி அவர்கள் எம்பியும் ஜெயிலுக்கு அமைச்சது சிபிஐ தான். அப்போ சிபிஐ இவங்க கண்ட்ரோல்ல இருந்ததா அப்படின்ற பதில் அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்க யூபிஏல ஜெயிலுக்கு போயிட்டு என்டிஏல விடுதலையா இருக்காங்க. யார் பதில் சொல்லணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். டெல்லியில மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருடைய இல்லத்துல நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நின்று கலந்து கொண்டார். ஒரு பக்கம் பராசக்தி டீம் கலந்துகிட்டு, இதனுடைய ஒரு பக்கம் அந்த படக்குழுவினருக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கு. இதுல தேவையற்ற கருத்துக்கள் இருக்கு. காங்கிரஸுடைய நிலைப்பாட்டை எப்படி பாங்க? கூட்டணியில ஒரு பக்கம் இருக்காங்க, கூட்டணிக்குள்ளேயே அவங்கள மோதல் அப்படின்னு சொல்லி. ஆனா உங்க கூட்டணி தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எங்கள் கூட்டணி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு, பாஜக கூட்டணி தான் உடையக்கூடிய நிலைமையில இருக்குன்னு சொல்றாங்க. பாஜக கூட்டணி உடையக்கூடிய நிலைமையில இருக்கா நீங்களே சொல்லுங்க. நாங்க கடந்த 6 மாதமாக எப்பொழுது எங்கள் திரு ஹோம் மினிஸ்டர் இங்கே எடப்பாடி அண்ணனோட சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்களோ அன்னையிலிருந்து எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று நீங்களே பாருங்கள். எங்களுடைய மாநில தலைவருடைய தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டத்தில் அனைத்து முன்னாள் அமைச்சர்களும்
முன்னாள் எம்எல்ஏக்களும் இன்னாள் எம்எல்ஏக்களும் எல்லோரும் ஒருங்கிணைந்து கலந்து கொண்டார்கள். எங்கள் தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சொந்தர்களும் இன்னைக்கும் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறார்கள். இன்னைக்கு நடந்த பூஜையில கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் முக்காவாசி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள்ல ரொம்ப ஒற்றுமை இருக்கு. நேத்து திரு ராகுல் காந்தி அவர்கள் கூடலூரில் இருந்தார். ராஜா அவர்களும் அங்கேதான் இருந்தார்கள். அங்கேயும் பொங்கல் விழா நடைபெற்றது. அந்த பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி காங்கிரஸோ திமுகவை அழைக்க கூட இல்லை. ராஜா அங்கே இருந்தும் அங்கே செல்லவில்லை. அவர்கள் கூட்டணி எப்பொழுது வேண்டாலும் முடியும் நிலைமையில் தான் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எங்கள் கூட்டணி மிக வலிமையாக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் ஒரு சாதுரியமான அரசியல்வாதி. அவர் எவ்வளவு அழகாக கூட்டணி அமைப்பார் என்று நீங்களுக்கு போக போக தெரியும் உங்களுக்கு. ஆனா திமுக தரப்புல சொல்றாங்க, காங்கிரஸ் பேசக்கூடிய எல்லா கருத்துகளும் அவங்க கருத்து இல்ல, தலைவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய கருத்து தான் நான் ஏத்துக்கிடுவோம், மத்த எதையும் நாங்க கண்டுகிட மாட்டோம்னு அவங்க ஒரு விளக்கமா சொல்றாங்க. நேற்று பெரியசாமி அவர்கள் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு அவங்களுடைய மாநில தலைவர், இப்ப எங்க மாநில தலைவர் ஏதாவது சொன்னா அது பாஜகவின் கருத்து. இப்ப அவருடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஐபியோடைய தனிப்பட்ட கருத்து, பெரியசாமி தனிப்பட்ட கருத்து. ராகுல் காந்தியும் நம்மளோட முதல்வர் அவர்கள் தான் முடிவு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு. போக போக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த கூட்டணி உடையும். காங்கிரஸ் கண்டிப்பாக அந்த கூட்டணி விட்டு உடையும். ஏன்னா அவங்க ஆட்சியில பங்கு கேட்கறாங்க. முன்பு இருந்த திமுக கிடையாது. கலைஞர் இருந்த திமுக அவங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது கூட ராம்தாஸ் அவர்களும் மற்றவர்களும் அவங்க கூட கூட்டணியில விட்டு கொடுத்தார்கள், பங்கு இல்லை என்று. இப்பொழுது யாருமே பங்கே இல்லாமல், ஆட்சியில் பங்கு இல்லாமல் அவங்க கட்சி நடத்துவது ரொம்ப கடினம். ஃபார் எக்ஸாம்பிள் திருமாவளவன் அவர்கள் 25-30 வருடமாக அவர் எம்பி ஆறார். அவர் கூட இருக்க 3-4 பேர் எம்பி ஆறாங்க, எம்எல்ஏ ஆறாங்க. அவர் முதல்ல எம்எல்ஏ ஆனது பிஜேபியின் கீழே 2009. அப்படி இருக்கும்போது ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு இருந்தாதான் அவன் கூட இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் அவரை நம்பி வந்த கட்சிக்காரர்களுக்கும் நன்மைகளும், அவங்க சார்ந்தவர்கள், அவங்க கொள்கையாக யாரெல்லாம் சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். நீங்க பாமக பாருங்க, அவர் ராம்தாஸ் அவர்கள் ஒரு தடவை கூட எந்த பதவியும் எடுத்துக்காமே எத்தனையோ பேருக்கு அவர் மந்திரி பதவி வாங்கி கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேர்களுக்கு எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. ஆட்சியில சென்ட்ரல்ல எத்தனையோ தடவை பங்கெடுத்திருக்காரு. அந்த மாதிரி திருமாவளவனும் இப்ப ஆட்சியில கண்டிப்பா பங்கு கேட்பாரு. காங்கிரஸும் பங்கு கேட்கும். ஏன்னா 1962க்கு அப்புறமா காங்கிரஸ் இங்க ஜெயிக்கவே இல்லை. மறந்தே போயிருப்பாங்க ஜெயிக்கிறது எப்படின்னு. 1967க்கு அப்புறமா அவங்க ஆட்சியிலேயே இல்லை. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாலுமே எங்கேயுமே இல்லை. அவங்க எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அங்க ஆட்சியில பங்கேற்றாதான் அவங்க அந்த கட்சியும் வளரும். அதனால அந்த கட்சி வளர்ச்சிக்காகவாவது அவங்க ஆட்சியில பங்கு பெறணும். இப்ப நாங்க 21 ஸ்டேட்ல ரூல் பண்றோம். 19 ஸ்டேட்ல ரூல் பண்றோம் என்டிஏவா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்டேட்ல ஆட்சி நடத்துறதோ, ஒரு ஸ்டேட்ல ஆட்சி இல்லாமல் இருப்பதோ, எங்களுக்கு ஆட்சியில பங்கு பெறுவதோ பங்கு பெறாமல் இருப்பதோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்க இருக்கிறதே 1-2 ஸ்டேட்ல அப்படியே இல்லாம போனாங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமைக்கு சென்றுவிடும். அதனால எல்லாரும் ஆட்சியில் பங்கு கேட்பார்கள் திமுகவிடம். திமுகவும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. அது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் முதல்வர் அவர்களும் அவர்களுடைய மகனும் இதை சுத்தி தான் அந்த கட்சியே இருக்கு. அதனால இந்த வாட்டி அவங்க கூட்டணி உடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த தேர்தல் களம் தமிழகத்துல எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? முதலமைச்சர் இந்த பொங்கல் பண்டிகைக்காக 3000 பரிசு, அது பக்கம் உங்கள் கனவு திட்டம்னு ஆரம்பிக்க போறாரு. அடுத்து பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. இப்படி அடுத்தடுத்த அறிவிப்புகள் லேப்டாப் கொடுக்காரு. இது இந்த மக்கள் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, 2.0 அமைப்பதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மக்கள் இங்க ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டங்கள் நடக்குது இல்லையா, பல்வேறு போராட்டங்கள், எல்லா அசோசியேஷனுமே கவர்மெண்ட் சரி, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் சரி, எல்லா விதத்திலும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். மக்கள் எப்பயுமே சைலண்டா இருப்பாங்க. 5 வருஷம் அவுட் அண்ட் அவுட் சஃபரிங். எல்லோரும் கல்விக்காக கட்டணம் மட்டும், எல்லா கவர்மெண்ட் பள்ளிகளும் யாருமே போய் படிக்க இயலாத ஒரு நிலைமை. ஏன்னா பில்டிங் இடிஞ்சு விடுது, டீச்சர்ஸ் இல்ல, எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஒரு எல்கேஜி யூகேஜி கூட 1 லட்சம் ரூபாய் கம்மியா படிக்க முடியறது இல்ல. அப்பேற்பட்ட ஒரு இன்னல்.
அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல், எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போய் யாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்காத முடியாத ஒரு நிலைமை. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ஸ் கூட பிரைவேட்ல தான் போகணும். அந்த பிரைவேட்ல போனாலும் கிட்னி திருடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அது இல்லாம அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறமா அவங்களுடைய ஹவுஸ் டாக்ஸ், அந்த பெட்ரோல் விலை, ரோடு வந்து 1 கிலோமீட்டர் கூட எங்கேயுமே ஒரு பள்ளமோ மேடோ இல்லாம போக முடியாது. ஒரு ஆம்புலன்ஸ் கூட சரியான நேரத்தில் போய் சேர முடியாத ஒரு நிலைமை. எல்லா விதத்திலையுமே ஃபெயிலியரான இந்த கவர்மெண்ட் அவங்களுடைய பையனை மட்டும் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற ஒரே இலக்கோட போறதுனால அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள தோக்கடிப்பாங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு.